தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். மகளிர் தின சிறப்பு ஜெபம். தாயாக, மனைவியாக, மகளாக, அன்பு குழந்தையாக எப்பொழுதும் உடன் வாழும் தெய்வமே பெண். பெண்மையில்தான் இந்த உலகம் உயிர் பெற்றிருக்கிறது. இந்த பெண் அடிமையாகி, விதவையாகி, வியாபாரமாகி, போதையாகி, பேதையாகி போனால் அது சாபம். இறைவா, ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்கவும், ஆணுக்கு பெண் சமமாக வாழவும் நீர் எங்களை உருவாக்கினீர். இந்த மகளிர் தின விழாவில் பெண்களின் அன்பு, தியாகம், துணிவை போற்றி வாழும் நல் மனதை தாரும். ஆமென். சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. முதல் நிலை, நடுநிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி என்று இருக்கும் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் பெண்மையை போற்றி சமமாக மதித்து வாழும் சமத்துவ உலகினை உண்டாக்குவோம். இறைவா, பெண்களை தவறான பார்வையில் தீர்ப்பிட்ட தருணத்திற்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கேளைப்பார கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. இரண்டாம் நிலை, சுமைகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பல குடும்பங்களின் சுமை தாங்கிகள் பெண்கள். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், குடும்பத்தின் அடிநாதமாயிருந்து அனுதினமும் குடும்பத்தை சுமந்து செல்லும் சுமைதாங்கி பெண். இறைவா, பொறுப்பற்ற வாழ்வினால் குடும்ப பாரத்தை பெண்கள் மீது சுமத்திய தருணத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசர்களுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான கேளைப்பார கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. மூன்றாம் நிலை, வலிகள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடல் வலிகளோடும் மன வலிகளோடும் நாள்தோறும்
பணிச்சுமையால் தடுமாறிவிடும் பெண்கள் அதிகம். இறைவா, பணிச்சுமையால் விழுந்து கிடக்கும் பெண்களை கைதூக்கி விட மன்றாடுகின்றோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. நான்காம் நிலை, உறுதுணை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெண் உறுதுணை. பெண் இல்லாமல் ஒரு குடும்பம் இயங்குவது கடினம். இன்பத்திலும் துன்பத்திலும் உறுதுணையாய் நிற்கும் பெண்மையை போற்றுவோம். இயேசுவே, உம் தாயை எமக்கு தாயாக தந்து எங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அரவணைப்பும் கொடுப்பதற்காக நன்றி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதான இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஐந்தாம் நிலை, உதவும் உள்ளம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெண்கள் இயற்கையிலேயே ஈரகுணம் கொண்டவர்கள். தங்கள் இரக்க குணத்தால் பிறருக்கு உதவி செய்ய எல்லா நிலைகளிலும் உதவக்கூடியவர்கள். இறைவா, சீரேன் ஊர் சீமோனைப் போல கருணை உள்ளத்தோடும் இரக்க மனதோடும் உதவும் நல்வரத்தை தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஆறாம் நிலை, வீரப்பெண் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஒவ்வொரு பெண்களும் வீரத்தோடும் துணிவோடும் வாழ வேண்டும். யாருக்கும் அடிமையாகாமல், பயந்து நடுங்காமல் வாழ்க்கையை துணிவோடு அணுகும் மன வலிமை மகளிருக்கு இருக்க வேண்டும். கருணையின் இறைவா, கோழையாக பயந்து அடிமைகளாக வாழாமல் வீரம் நிறைந்த வெரோனிகாவாக துணிவுடன் வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது.
சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஏழாம் நிலை தோல்வி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எப்பொழுதெல்லாம் பெண் பயந்து கோழையாகி அடிமையாகி துன்புறுகிறாளோ அப்பொழுது இந்த வாழ்க்கை தோல்வியாகிறது. இறைவா, தோல்விகள் வாழ்வின் பாடங்கள் என்பதை உணர்ந்து எழுந்து நடக்க மன வலிமையை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. எட்டாம் நிலை அழுகை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுகை பெண்களின் கண்களில் உருவாகும் ஜீவநதி. அதில் எப்பொழுதும் ஆண்களுக்கு பங்கு உண்டு. இறைவா, கண்ணீரில் நனையும் கோழையாக இல்லாமல் பிறர் கண்ணீரை துடைக்கும் நல் மனதை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. ஒன்பதாம் நிலை பாவம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாவத்தின் தூண்டுதலுக்கு பெண்கள் விலை பேசப்படுவதும் விற்கப்படுவதும் வாங்கப்படுவதும் இந்த சமூகத்தின் அவமானம். இறைவா, எவரையும் பாவத்தில் விழச் செய்யும் இச்சைகளுக்கு இடம் கொடாத தூய உள்ளத்தை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. பத்தாம் நிலை பரிதாபம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
பாலியல் வதை, பாலியல் தொழில், பாலியல் குற்றங்கள், பெண்ணினத்தின் பரிதாபம். பெண்மையை மதித்து போற்றும் நிலையை உருவாக்குவோம். இறைவா, பெண்களை போதைப் பொருளாக பார்த்து தவறான இச்சைகளுக்கு உட்பட்ட தருணத்திற்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 11ஆம் நிலை, காயங்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எத்தனையோ பெண்கள் உடலிலும் மனதிலும் காயங்களை சுமந்து கொண்டு வாழ்கிறார்கள். ஆறாத அந்த தழும்புகளும் ஆணியின் காயங்களும் மறையாத வலிகளும் மறைந்தால்தான் அவர்களின் வாழ்வு மாறுபடும். இறைவா, என் வார்த்தைகளால் என் செயல்களால் எம் உடன் வாழும் பெண்களுக்கு காயத்தையும் மன வலியையும் தந்த தருணத்திற்காக மனம் வருந்துகிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 12ஆம் நிலை, உயிர். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உயிர் இறைவன் தரும் பரிசு என்றாலும் அந்த பரிசை இறைவன் பெண்களின் கையில்தான் கொடுத்து அனுப்புகிறார். எனவே ஒவ்வொரு பெண்ணும் ஒரு உயிரை கொடுக்கும் பரிசு உயிரை கெடுக்கும் பிசாசாக மாறிவிடக்கூடாது. இறைவா, உயிரின் ஊற்றே, உயிர் கொடுக்கும் பெண்களை உயர்வாக மதிக்க அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 13ஆம் நிலை, தாய்மடி. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இந்த உலகத்தில் தாயின் அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஈடு இணை இல்லை. ஒருவருக்கு கிடைக்கும் தாய்மடியை விட ஆறுதல் தரும் இடம் இந்த உலகத்தில் வேறு ஒன்று இருக்க முடியாது. இறைவா, தாய்மடியில் தலை சாய்த்து பெண் இவ்வுலகத்திற்கு கிடைத்த அன்பின், ஆறுதலின், அரவணைப்பின் இருப்பிடம் என்பதை உணரச் செய்ததற்காக உமக்கு நன்றி.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. சிலுவை பாதையை நினைக்கும் போது எனது உள்ளம் உருகுதையா. உம் தியாகம் என்றும் நினைக்கையிலே எனது கண்கள் கலங்குதையா. 14ஆம் நிலை மரணம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மரணம் எல்லாருக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று என்றாலும் ஒரு பெண்ணின் மரணம் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு ஈடு இணையற்ற இழப்பு. இறைவா, இழப்பினை ஈடு செய்ய உயிர்ப்பின் சாட்சியாய் எங்களை வாழச் செய்தருளும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாற கடவது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த மகளிர் தின விழாவில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.